ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தொடரை முடிவு செய்தல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. ஒப்புமை திறன் அறிதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். வகைப்பாடுல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. குறியிடுதல் மறு குறியிடுதல் இருக்கு இல்லையா, அதுல வகை 1, வகை 2, வகை 3, வகை 4, வகை 5, வகை 6, 7, 8 எல்லாமே முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து சமீபத்திய கேள்விகள் பதில்களுடன் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு 4வதுல இருக்கிற சாப்டர் வந்து முடிஞ்சிரும். சரி, ஓகே, சம்ஸ் பார்க்கலாம் பாருங்க. சமீபத்திய கேள்விகள் பதில்களுடன் சொல்லி கொடுத்திருக்காங்க. பயிற்சி குறிப்பு: கேள்வி 1 முதல் 4 வரை கீழே உள்ள தகவல்களை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட சங்கீத மொழியில் ஒர்க் ஜஸ்ட் நார் டன் என்பது இந்த லெட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எனவும் ஒர்க் சேம் அண்ட் ஈக்குவல், சேம் கேஸ், ஜஸ்ட் ஆப்போசிட், நாட் ஆப்போசிட் பட் ஈக்குவல் குறியிடப்படுகிறது. ஓகே, 1வது சம் பார்க்கலாம் பாருங்க. அந்த சங்கீத மொழியில் ஆப்போசிட் என்பது எவ்வாறு குறியிடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இதுல இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, இதுல இருந்து இந்த எண்ணு வந்து வராது, பிரிண்டிங் மிஸ்டேக். சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஆப்போசிட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, ஆப்போசிட் இருக்குது. நம்மளுக்கு வேற எதுலயும் ஆப்போசிட் இருக்கா? ஆமா, இருக்குது பாருங்க, லாஸ்ட் ஒன்ல இருக்குது. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறது எதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். எது பொதுவா இருக்குது நம்மளுக்கு இந்த ரெண்டுத்துக்கும்? இங்க பாருங்க, ஏபி பொதுவா இருக்கு, இங்கேயும் பாருங்க ஏபி பொதுவா இருக்கு. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஏபி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 2வது சம் பார்க்கலாம். அதே தான் கொடுத்திருக்காங்க பேரா மாதிரி. அந்த மொழியில் சேம் என்பது எவ்வாறு குறியிடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 2வதுலயும் இருக்குது, 3வதுலயும் இருக்கு. வேற எதுவும் பொதுவா இருக்கா? இல்ல. சோ அப்ப வந்து 2வதுக்கும் 3வதுக்கும் பொதுவா இருக்கிறது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். வேற எதுவும் பொதுவா இருக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எஸ்டபிள்யூ வந்து பொதுவா இருக்கு. அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எஸ்டபிள்யூ தான் வந்து கரெக்ட். 3வது சம் பார்க்கலாம். அந்த சங்கீத மொழியில் கேஸ் என்பது எவ்வாறு குறியிடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேஸ் வேற எதுல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 3வதுல இருக்கு. வேற எதுல இருக்குதான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. சோ அப்போ வந்து நம்ம வந்து சேம் கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்ப மீதி இருக்க ஒண்ணு என்னவாதான் இருக்கும்? கேஸா தான் வந்து இருக்கும். சரி, இப்ப பாக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சேம் கண்டுபிடிக்கலாம். சேம் வேற எதுல எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 3வதுலயும் இருக்கு, 2வதுலயும் இருக்கு. சோ அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்குது, அதாவது பொதுவா இருக்கிறது எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா எஸ்டபிள்யூ வந்து பொதுவா இருக்கு. அப்ப வந்து சேமுக்கு கரெக்டான ஆன்சர் எஸ்டபிள்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஜஸ்டுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஜஸ்டுக்கு பார்க்கலாம். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 3வதுல இருக்கு, வேற எதுல இருக்குது? ஃபர்ஸ்ட் இதுல வந்து இருக்குது. அப்போ 3வதுக்கும் ஃபர்ஸ்டுக்கும் சேமா இருக்கிறது வேற எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பாத்தீங்கன்னா வேற எதுல இருக்கு? இது வராது, எண் வராது. வேற என்ன இருக்கு? இங்க பாருங்க, டிஎஸ் இருக்கு, இங்கேயும் பாத்தீங்கன்னா டிஎஸ் இருக்கு. அப்ப ஜஸ்டுக்கு கரெக்டான குறியீடு டிஎஸ் தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டுக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்க. ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 3வதுலயும் இருக்குது, 4வதுலயும் இருக்குது. அப்ப 3வதுக்கும் 4வதுக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏபி, இங்கேயும் வந்து ஏபி இருக்கு. சோ அப்ப ஆப்போசிட்டுக்கு கரெக்டான ஆன்சர் ஏபி தான் வந்து கரெக்ட். லாஸ்ட் ஒன் என்னது? கேஸ் இருக்கு. கேஸுக்கு மீதி இருக்குது என்ன இருக்கு? கேஎல் தான் இருக்கு. அப்ப அதுதான் வந்து கரெக்டான குறியீடா வந்து இருக்கும். சோ ஆப்ஷன் சி, கேஎல் தான் வந்து கரெக்டான குறியீடு. 4வது சம் பார்க்கலாம். ஓகே, பாருங்க. ஈக்குவல் ஒர்க் என்பதன் குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, ஈக்குவல் கொடுத்திருக்காங்க, ஒர்க் கொடுத்திருக்காங்க, என்பதன் குறியீடுன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்ப பாருங்க, ஈக்குவல் எங்க இருக்கு பாருங்க, லாஸ்ட் ஒன்ல இருக்குது. வேற எதுல இருக்கு? செகண்ட் ஒன்ல இருக்கு. அப்ப பாருங்க, செகண்டுக்கும் 4த்துக்கும் சேமா இருக்கிற லெட்டர் எதுன்னு சொல்லி பார்க்கணும். சேமா எது இருக்கு பாருங்க, ஏஎஸ் இருக்குது. ஏஎஸ், இங்கேயும் பாத்தீங்கன்னா ஏஎஸ் இருக்கு. இப்ப ஈக்குவலுக்கு கரெக்டான குறியீடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ் தான் வந்து கரெக்ட்.
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க்குக்கு கரெக்டான குறியீடு என்னன்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்லயும் இருக்குது, செகண்ட் ஒன்லயும் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்க்கணும். பாத்தீங்கன்னா ஜிஐ ஜிஐன்னு சொல்லி இருக்கு. அப்போ ஒர்க்கு கரெக்டான குறியீடு ஜிஐ தான் வந்து கரெக்ட். சோ அப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் இது ஆப்ஷன் சி, ASGI தான் வந்து கரெக்ட். ஓகே, அஞ்சாவது சம் பார்க்கலாம். ஒரு சங்கீத மொழியில் பயாலஜி என்பது YRLOLTB என குறியிடப்பட்டால் பிசிக்ஸ் என்பது எவ்வாறு குறியிடப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, BIOLOGY PHYSICS இல்லையாச்சு. இப்ப பாருங்க, பிக்கு என்ன லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க Y. பாருங்க, பிக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்ன இருக்கு, Y இருக்கு. ஐக்கு பாத்தீங்கன்னா R இருக்கு, ஓக்கு L இருக்கு, Lக்கு O இருக்கு, ஓக்கு L இருக்கு, Gக்கு T, Yக்கு B. பாருங்க, இங்க இருக்கிற அதே குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க வந்துச்சு. அப்ப இது என்ன மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு, அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து போயிருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, P பாருங்க, P எங்க இருக்கு, Pக்கு அப்படியே ஆப்போசிட் K இருக்கு. அப்ப K ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து ஹைச்சுக்கு ஆப்போசிட் S, ஒய்க்கு ஆப்போசிட் B, எஸ்க்கு ஆப்போசிட் H, ஐக்கு ஆப்போசிட் R, சிக்கு ஆப்போசிட் X, எஸ்க்கு ஆப்போசிட் H. அப்ப இது எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் வந்து கரெக்ட். பாருங்க, KSBHRXH. சோ ஆப்ஷன் B தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆறாவது சம் பார்க்கலாம். குறிப்புகள் கேள்வி 6 முதல் 9. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து பின்னர் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஒரு சங்கீத மொழியில் கிளப் ஹவுஸ் நியர் லொகேட்டட், போத் கிளப் வியூ நியர், மேக் லொகேட்டட் ஹவுஸ் வியூ, நியர் கிளப் வியூ ஏரியான்னு சொல்லி கொடுத்து அதுக்கான குறியீடும் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்னன்னா, கொடுக்கப்பட்டுள்ள மொழியில் போத் என்பது எவ்வாறு குறியிடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, போத் பாத்தீங்கன்னா வேற எதுலயும் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. பாருங்க, வேற எதுலயுமே வந்து இல்ல. சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கிளப் வியூ நியருக்கு இந்த 3 சென்டென்ஸுக்குமே, சாரி 3 வேர்ட்ஸ்க்குமே வந்து கரெக்டான குறியீடு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கிற ஒண்ணு என்னவா தான் இருக்கும், போத்துக்கான குறியீடா தான் இருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளப் கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, கிளப் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் நியர் இருக்கு. நம்மளுக்கு பாருங்க, கிளப் நியர் 2 வேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்ப இங்கேயும் கிளப் இருக்கு, இங்கேயும் கிளப் இருக்கு, கிளப் நியர் ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இங்க நியர் இருக்கு, அதே மாதிரி கிளப்பும் இருக்கு. அப்ப பாருங்க, 3 இதுலயுமே வந்து கிளப் நியர் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை 3 இதுலயுமே சேமா வந்து வந்திருக்கு, வேற எதுலயுமே வந்து வரல. சோ அப்ப பாருங்க, கிளப் நியர் இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிற 2 குறியீடு வந்து கண்டுபிடிக்கணும். சரி, பார்க்கலாம். பாருங்க, இங்க பாருங்க, OX OT, இங்கேயும் OX OT இருக்கு, இங்கேயும் பாருங்க OT OX ரெண்டுமே இருக்கு. இப்போ 3த்துக்குமே கரெக்டா வந்து ஆன்சர் இருக்குது. அப்ப இந்த கிளப் நியருக்கு வந்து எது கரெக்டான ஆன்சரா இருக்கும், OX OT தான் வந்து கரெக்டா வந்து இருக்கும். கிளப்புக்கு வந்து கரெக்டான குறியீடு என்னன்னு சொல்லி தெரியல. பட் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்க கேள்வி என்னது, போத் தான் வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப இந்த கிளப் அண்ட் நியருக்கு வந்து OX OT தான் வந்து கரெக்டா வந்து இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வியூக்கு வந்து கண்டுபிடிக்கணும். வியூ கண்டுபிடிக்கலாம். வியூ பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்ல இருக்குது, வேற இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாருங்க, SQ கரெக்டா இருக்கு. பாருங்க, அப்ப இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்க, இங்க பாருங்க, இங்கேயும் 3வதுலயும் வியூ கொடுத்துருக்காங்க, இப்ப இதுலயும் SQ இருக்கு. அப்ப வியூக்கு கரெக்டான குறியீடு என்னவா தான் இருக்கும், SQ தான் வந்து கரெக்ட். அப்ப மீதி இருக்கிற ஒண்ணு என்னது, MT. அப்ப போத்துக்கு கரெக்டான ஆன்சர் என்னது, MT தான் வந்து கரெக்ட். சோ அப்ப ஆப்ஷன் சி, MT தான் வந்து கரெக்டான ஆன்சர். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். ஹவுஸ் என்பதன் குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஹவுஸ் எங்க இருக்கு, பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற தேர்ட் ஒன்ல இருக்கு, பாருங்க ஹவுஸ் இருக்கு.
இப்ப அதே பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல அதே மாதிரி லொக்கேட்டடும் இருக்கு, தேர்ட் ஒன்ல அதே மாதிரி லொக்கேட்டடும் இருக்கு. அப்ப ரெண்டு லெட்டர்ஸ் வந்து ரெண்டு குறியீடு வந்து சேமா வந்து வரும். வேற எதுலயும் வந்து ஹவுஸும் இல்ல லொக்கேட்டடும் இல்ல. சோ அப்ப பாருங்க ரெண்டு குறியீடு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எது ஒண்ணு போல இருக்கு, இங்க பாருங்க ஓஎல், இங்கேயும் இருக்கு ஓஎல். அதே மாதிரி பாருங்க ஜிபி, இங்கேயும் ஜிபி இருக்கு. அப்ப ஹவுஸுக்கு வந்து கரெக்டான குறியீடு என்னவாதான் இருக்கும், ஓஎல் இல்லைன்னா ஆர் ஜிபி தான் வந்து கரெக்டா வந்து இருக்கும். ஏன்னா பாருங்க வேற எதுலயும் லொக்கேட்டர் இல்ல, லொக்கேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கான குறியீடை கண்டுபிடிச்சு இதுல ஒண்ணு வந்து எடுத்திருக்கலாம், மீதி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்க்கு வந்து இருந்திருக்கும். வேற எதுலயுமே இல்ல. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரணும் இல்லைன்னா சி வரணும். சோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி இல்ல ஏ அல்லது சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 8வது சம் பார்க்கலாம். என்கே என்பது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்கே எங்க இருக்கு, இந்த இருக்கு. வேற எதுலயும் என்கே இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக் லொக்கேட்டட் ஹவுஸ் வியூக்கு வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து மீதி இருக்கிற ஒண்ணு எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே பாக்கலாம். பாருங்க மேக் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். மேக் வேற எதுலயும் இருக்கா, இல்ல. சோ அப்ப லொக்கேட்டட் கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் சம்ல தான் பார்த்தோம் லொக்கேட்டட் அண்ட் ஹவுஸ்க்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து கரெக்டான குறி என்னன்னு சொல்லி பார்த்தோம். இங்க பாருங்க ஹவுஸ் இருக்கு, லொக்கேட்டட் இருக்கு. லொக்கேட்டட் ஹவுஸ் இந்த ரெண்டுத்துக்கும் ஒண்ணு போல இருக்கிற மாதிரி குறி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓஎல் ஜிபி. இங்கேயும் பாருங்க ஓஎல் அண்ட் ஜிபி. இப்ப இந்த ரெண்டுத்துக்கு கரெக்டான குறி என்னவா இருக்கும், ஓஎல் ஒண்ணு, இன்னொன்னு ஜிபி. அது ரெண்டுத்துல எதுக்குனாலும் குறியீடு வந்து மாத்தி கூட இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது என்கேக்கு தான் வந்து தேவை. சரி அப்ப மீதி இருக்க ஒண்ணு என்னது, வியூக்கு வந்து கண்டுபிடிக்கணும். சரி ஓகே பாருங்க வியூ வேற எதுல இருக்குதுன்னு சொல்லி பாக்கலாம். பாருங்க லாஸ்ட் ஒன்ல வியூ இருக்கு பாருங்க. அப்ப தேர்ட் ஒன்லயும் வியூ இருக்கு, லாஸ்ட் ஒன்ல இருக்கு, செகண்ட் ஒன்லயும் இருக்குது. அப்ப 3 இதுல இருக்கு. லாஸ்ட் 3 இதுல வந்து சேமா இருக்குது எதுன்னு சொல்லி பாக்கணும். பாருங்க எஸ்கியூ எஸ்கியூ எஸ்கியூ. அப்ப வியூக்கு கரெக்டான குறியீடு எஸ்கியூ தான் வந்து கரெக்ட். ஓகே அப்ப மீதி இருக்கு ஒண்ணு என்னது, மேக் தான் இருக்கு. அப்ப மேக் தான் என்கேக்கு கரெக்டான ஆன்சர். சோ இப்போ கரெக்டான ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ, மேக் தான் வந்து கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள மொழியில் போத் ஹவுஸ் என்பதன் சாத்தியமான குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். பாருங்க போத் எங்க இருக்கு, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, சரி செகண்ட் ஒன்ல இருக்கு. வேற எதுலயும் இருக்கா, இல்ல. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கிளப் வியூ நியருக்கு வந்து கரெக்டான குறியீடு கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி இருக்க ஒண்ணு என்னவாதான் இருக்கும், போத்துக்கான கரெக்டான குறியீடா தான் இருக்கும். சரி ஓகே கிளப் கண்டுபிடிக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து கிளப் இருக்கு, அது மட்டும் இல்லாம நியரும் இருக்கு. இங்கேயும் பாருங்க நியர் இருக்கு, அதே மாதிரி வந்து கிளப் இருக்கு. அப்ப ரெண்டு குறியீடு வந்து வரணும். அப்ப கிளப் அண்ட் நியருக்கு ரெண்டு குறியீடு வரணும். எதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க எது சேமா இருக்கு, ஓஎக்ஸ் ஓஎக்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓடி ஓடி. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு கரெக்டான குறியீடு ஒண்ணு ஓஎக்ஸ், இன்னொன்னு வந்து ஓடி. ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் வியூக்கு வந்து கண்டுபிடிக்கணும். வியூ பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்ல இருக்கு, அதே மாதிரி தேர்ட் ஒன்லயும் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்லயும் இருக்கு. அப்ப இந்த மூணுத்துக்கு கரெக்டான குறியீடு பாருங்க எஸ்கியூ எஸ்கியூ எஸ்கியூ. அப்ப வியூக்கு கரெக்டான குறியீடு எஸ்கியூ. இப்போ போத்துக்கு கரெக்டான குறி மீதி இருக்க ஒண்ணுதான் வந்து போத்துக்கு வந்து கரெக்டான குறியீடா இருக்கும். அப்போ போத்துக்கு கரெக்டான குறியீடு எம்டி தான் வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே இன்னும் வேற என்ன கண்டுபிடிக்கணும், ஹவுஸ்க்கு வந்து கரெக்டான குறியீடு வந்து கண்டுபிடிக்கணும். ஹவுஸ்க்கு பாத்தீங்கன்னா வேற என்ன, எங்க இருக்கு ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு பாருங்க ஹவுஸ். வேற எங்க இருக்கு ஹவுஸ், பாருங்க தேர்ட் ஒன்ல இருக்கு ஹவுஸ். அப்ப வேற எதுவும் வந்து சேமா இருக்கா, லொக்கேட்டட் வந்து சேமா இருக்கு பாருங்க. இங்கேயும் லொக்கேட்டட் இருக்கு, இங்கேயும் வந்து லொக்கேட்டட் இருக்கு, ஹவுஸ் லொக்கேட்டட். இப்ப ரெண்டு குறியீடு வந்து சேமா இருக்கு. ஒண்ணு பாருங்க ஓஎல்ஜிபி, இங்கேயும் பாருங்க ஓஎல்ஜிபி இருக்கு. அப்ப ஹவுஸ்க்கு வந்து கரெக்டான குறியீடு தெரியல. லொக்கேட்டட் இந்த ரெண்டுத்துக்குமே குறியீடு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஓஎல்லா இருக்கும் இல்லைன்னா ஜிபியா இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு.
இப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு போத்துக்கு வந்து என்ன குறியீடு எம்டின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அப்படித்தானே? எம்டி கண்டுபிடிச்சிட்டோம். வேற என்ன? இப்ப ஹவுஸ்க்கு வந்து என்னதான் இருக்கும்? ஒண்ணு ஓஎல் இருக்கணும், இல்லன்னா ஜிபி இருக்கணும். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இதுல எம்டி இருக்கு, இங்கேயும் வந்து எம்டி இருக்கு. வேற என்ன பாத்தீங்கன்னா ஒண்ணு ஓஎல் இருக்கான்னு சொல்லி பாக்கணும். இதுல ஓஎல் இல்ல, அப்ப ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் சி பாருங்க, ஓஎல் இருக்கா? இல்ல. வேற இதுல பாருங்க, இங்க எம்டி இருக்கு, ஓஎக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ப ஆப்ஷன் டியும் வராது. இதுல பாருங்க எம்டி இல்லவே இல்ல, ஆப்ஷன் இ வராது. ஆப்ஷன் ஏ பாருங்க, ஜிபி கொடுத்துருக்காங்க, எம்டி இருக்கு பாருங்க. நம்மளுக்கு பாருங்க போத்துக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா எம்டி. எம்டி இருக்கு. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு என்னது இருக்கு? ஜிபி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜிபி இருக்கு. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ, ஜிபி எம்டி தான் வந்து கரெக்ட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஓஎல் இல்லைன்னா ஜிபி இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சோ அப்ப போத் ஹவுஸ்க்கு கரெக்டான ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஆப்ஷன் ஏ தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சங்கீத மொழியில் சர்வன்ட் என்பது பாருங்க எழுதிக்கலாம். SERVANT என்பது இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என குறியிடப்பட்டால் MAGNIFI என்பது எவ்வாறு குறியிடப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. எஸ் பாருங்க, எஸ்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 19. ஈவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. ஆரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 18. பிஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 22. ஏவோட வேல்யூ 1. என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா 14. டியோட வேல்யூ 20. பாருங்க, அங்க கொடுத்துருக்க அதே நம்பர்ஸ் நம்மளுக்கும் இங்க வந்திருக்கு பாருங்க. 19, 51, 82, 21, 42, 20, 42, 0 சொல்லிட்டு வந்துருச்சு. பாருங்க, அங்க கொடுத்துருக்க அதே லெட்டர்ஸ் வந்துச்சு. அப்ப இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது? ஏபிசிடி வரிசை எழுதி அதுக்கான நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை அப்படி வரிசையா வந்து எழுதிருக்காங்க. அந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா MAGNIFY கண்டுபிடிக்கணும் நம்ம. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. எம்முக்கு பாத்தீங்கன்னா கரெக்டான குறியீடு என்ன? ஒரு நிமிஷம். எம்முக்கு பாத்தீங்கன்னா கரெக்டான குறி என்ன கொடுத்துருக்காங்க? 13. ஏக்கு பாத்தீங்கன்னா 1. ஜிக்கு 7. எண்ணுக்கு 14. ஐக்கு 9. எஃப்க்கு 6. ஒய்க்கு 25. அப்ப 13, 17, 14, 96, 25 ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். பாருங்க, அங்க இருக்கிற அதே லெட்டர்ஸ் இங்க இருக்கு. சோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 11வது சம் பார்க்கலாம். ஒரு சங்கீத மொழியில் LA RBAE என்பது 31941 என குறியிடப்பட்டால் இன்செட் என்பது எவ்வாறு குறியிடப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. பாருங்க, எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா 12. ஏவோட வேல்யூ 1. ஆரோட வேல்யூ 18. பிஓட வேல்யூ 22. ஏவோட வேல்யூ 1. ஈவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இது எப்படி போயிருக்குன்னா, இந்த 2 டிஜிட் இருக்கு இல்லையா, 2 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. 2 டிஜிட் பாருங்க, 1 கூட்டல் 2 ஃபர்ஸ்ட் லெட்டரையும், அதாவது முதல் இலக்கத்தையும் இரண்டாவது இலக்கத்தையும் கூட்டின நம்பர் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, அதுதான் வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க. 1 வந்து ஒரு டிஜிட் நம்பர், சோ அதனால 1 வந்து அப்படி வந்து போட்டுட்டாங்க. அடுத்து பாருங்க 18 இருக்கு. அப்ப 1 + 8 என்ன வரும்? 9ன்னு சொல்லி வரும். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க 22, 2 கூட்டல் 2 அப்ப 4ன்னு வரும். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏ வந்து 1 ஒரு இலக்கம், சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படி கொடுத்துட்டாங்க. 5 பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு டிஜிட், அதனால அதையும் 5ன்னு சொல்லி அப்படி வந்து கொடுத்துட்டாங்க. சோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் வந்து போகுது. இப்ப அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? INCET
எஸ் இ சி டிக்கு வந்து கண்டுபிடிக்கணும். சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஐயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 9. அப்போ 9 வந்து ஒரு இலக்கம், அதனால 9 மட்டும் அப்படி வரும். என் பாத்தீங்கன்னா 14. அப்போ 1 கூட்டல் 4 என்ன வரும்? 5ன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் பாருங்க எஸ். எஸ் பாத்தீங்கன்னா 19. அப்போ 1 கூட்டல் 9 என்ன வரும்? 10ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து இ பாத்தீங்கன்னா 5. அப்ப 5 அப்படி வந்துடும், ஒரு இலக்கம் இல்லையா அதனால. சி பாத்தீங்கன்னா 3. அதுவும் அப்படி வந்துடும், ஒரு இலக்கம், அதனால 3 அப்படி போட்டுருணும். டி பாத்தீங்கன்னா 20. சோ 2 கூட்டல் 0 பேனா ஒரு 2 தான் வரும். அப்போ பாருங்க 2. அப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாருங்க. 9, 5, 10, 5, 3, 2. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 12வது சம் பார்க்கலாம். ஒரு சங்கீத மொழியில் STRAIGHT என்பது TSARGITH என எழுதப்படுகிறது எனில் Thursday என்பது எவ்வாறு எழுதப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். நாங்க கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிருக்கலாம். STRAIGHT. இப்ப பாருங்க இது என்ன கொடுத்துருக்காங்க, அப்படி எஸ் ஃபர்ஸ்ட் வந்து டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அடுத்து எஸ் வந்திருக்கு. இப்ப பாருங்க இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது? இந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது. 2 எழுத்து கிராஸா வந்து போகுது, மாத்தி மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும்? ஏ வரும், இங்க ஆர் வரும், சாரி ஆர் வரும். இங்க என்ன வரும்? ஜி ஐ டி ஹைச். பாருங்க அங்க கொடுத்துருக்க அதே ஆன்சர் நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. அதே மாதிரி தேர்ஸ்டேக்கு வந்து எழுதணும். THURSDAY. பாருங்க எல்லாத்தையும் வந்து 2 லெட்டரா பிரிச்சு அந்த 2 லெட்டரையும் வந்து மாத்தி மாத்தி வந்து எழுதணும். அப்ப இங்க என்ன வரும்? ஹைச் இருக்குது, ஹைச் வந்து இங்க இருக்கு, ஹைச் வந்து எழுதணும். டி இந்த சைடு இருக்கிறதுனால டி இங்க எழுதணும். அடுத்து RUDSYA. அப்ப கரெக்டான ஆன்சர் எது சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பாருங்க HTRUDSYA. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 13வது சம் பார்க்கலாம். ஒரு சங்கீத மொழியில் 54, 83, 1 என்பது 63, 92, 2 என குறியிடப்படும். 86, 27, 4 என்பதும் குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து எழுதிக்கலாம். 5, 4, 8, 3, 1. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னா பாருங்க 6 கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க 6, 3, 9, 2, 2 இதை அப்படி வரிசையா அந்த சைடு நேரம் எழுதிட்டேன். பாருங்க 5ல இருந்து 1 கூட்டினாதான் என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். இப்ப 4ல இருந்து 1 கழிச்சாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 8ல இருந்து 1 கூட்டினாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 3ல இருந்து 1 கழிச்சாதான் வந்து நம்மளுக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி 1 கூட 1 கூட்டினாதான் நம்மளுக்கு 2ன்னு சொல்லி கிடைக்கும். பாருங்க அங்க கொடுத்துருக்க அதே ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டா வந்திருக்கு. இது என்ன மாதிரி பேட்டர்ன்ல போகுது? 1 கூட்டணும், 1 கழிக்கணும், அப்படியே வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப அதே மாதிரி நான் இதுக்கு எழுதணும். 8, 6, 2, 7, 4. அப்ப பிளஸ் 1 கூட்டணும், கூட்டினா 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 மைனஸ் பண்ணும். 6ல இருந்து 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். 2 கூட 1 கூட்டினா 3, 7ல இருந்து 1 கழிச்சா 6, 4 கூட 1 கூட்டினா 5. அப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா 95, 36, 5. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது சம். குறிப்புகள். கேள்விகள் 14 முதல் 18 கீழே உள்ள தகவல்களை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். ஒரு சங்கீத மொழியில் never talk between others என்பது others should be helped, never be time specific, focus between specific hours அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கான கரெக்டான குறியீடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெவர் டுகெதர் என்பதன் குறியீட்டு மொழி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெவருக்கு வந்து கண்டுபிடிக்கணும். நெவர் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, வேற எதுலயும் நெவர் இருக்கா பாருங்க. தேர்ட் ஒன்ல வந்து நெவர் இருக்கு, வேற எதுவும் சேமா இருக்கா?
இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் தேர்ட் ஒனுக்கும் பொதுவா இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்க்கணும். சேமா இருக்கிறது எது? என்னது வந்து சேமா இருக்கு பாருங்க, எஃப்ஐ இங்கேயும் எஃப்ஐ வந்து சேமா இருக்கு. அப்ப நெவருக்கு கரெக்டான குறி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஃப்ஐ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுகெதர் பார்க்கணும். டுகெதர் வேற ஏதாவது இருக்கா? இதுல இல்ல, எதுலயுமே இல்ல. டுகெதர்ங்கிறது வந்து ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு இங்க வந்து குடுக்கல. சரி ஓகே பாக்கலாம். அப்ப வந்து நெவருக்கு வந்து எஃப்ஐன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா யூஐயா நெவருக்கு பாத்தீங்கன்னா எஃப்ஐ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டுகெதருக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. சோ அப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். எப்படின்னா நெவருக்கு எஃப்ஐ ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து நெவருக்கு கரெக்டான குறி பாத்தீங்கன்னா எஃப்ஐ ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஐ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பில பாருங்க லாஸ்ட்ல தான் எஃப்ஐ கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் பி வந்து வர சான்ஸ் இல்ல. டுகெதருக்கு அவங்களே வந்து ஒரு குறி வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வராது. இது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் வந்து செலக்ஷன் பண்ணணும். ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அதே தான் கொடுத்துருக்காங்க. அந்த மொழியில் ஸ்பெசிபிக் என்பதன் குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பெசிபிக் பாருங்க லாஸ்ட் ஒன்ல இருக்கு. அதே மாதிரி பாருங்க தேர்ட் ஒன்லயும் இருக்குது. வேற எதுவும் சேமா இருக்கா? இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒனுக்கும் தேர்ட் ஒனுக்கும் சேமா பொதுவா இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்க்கணும். டிஜி டிஜி பாருங்க ரெண்டுமே வந்து சேமா இருக்கு. சோ அப்ப ஸ்பெசிபிக் கரெக்டான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ டிஜி தான் வந்து கரெக்ட். 16வது சம் பார்க்கலாம். அதர்ஸ் என்பதன் குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதர்ஸ் எதுல எல்லாம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, செகண்ட் ஒன்ல அதர்ஸ் இருக்கு. வேற எதுலயும் அதர்ஸ் இருக்கா? இல்ல. சோ அப்ப ஃபர்ஸ்டுக்கும் செகண்டுக்கும் பொதுவா காமனா இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்க்கணும். என்னது காமனா இருக்கு? இங்க பாருங்க ஆர்ஓ வந்து காமனா இருக்கு. அப்ப அதர்ஸ்க்கு கரெக்டான குறியீடு ஆப்ஷன் பி ஆர்ஓ தான் வந்து கரெக்ட். ஓகே, 17வது சம் பார்க்கலாம். குறியீடு இஎல் என்பது கீழே உள்ளவற்றில் எதில் உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஎல்ங்கிறது எங்க இருக்கு? இங்க பாருங்க தேர்ட் ஒன்ல இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஒன்லயும் இருக்கு. அப்போ செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஏதோ பொதுவா இருக்கிற ஒரு வார்த்தை தான் வந்து இஎலுக்கும் பொதுவா இருக்கிறதா குறியீடு. இப்ப இந்த ரெண்டுத்துல எது பொதுவா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எது பொதுவா இருக்கு? இங்க பாருங்க பி வந்து பொதுவா இருக்கு பாருங்க. செகண்டுக்கும் தேர்டுக்கும் பி பொதுவா இருக்கு. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எது? இஎலுக்கு கரெக்டான குறியீடு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பி தான் வந்து கரெக்ட். 18வது சம் பார்க்கலாம். போக்கஸ் ரியல் என்பதன் சாத்தியமான குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். பாருங்க போக்கஸ் எதுல இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பாருங்க லாஸ்ட் ஒன்ல போக்கஸ் இருக்கு. வேற எதுலயும் இருக்கா? இல்ல. சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிட்வீன் ஸ்பெசிபிக் ஹவர்ஸ் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாதான் மீதி இருக்க ஒண்ணு என்னவாதான் இருக்கும்? போக்கஸ்க்கான கரெக்டான குறியீடா இருக்கும். சரி ஓகே, பிட்வீன் கண்டுபிடிக்கலாம். எது இதுலாம் பிட்வீன் இருக்கு பாருங்க. லாஸ்ட் ஒன்ல பிட்வீன் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்லயும் பிட்வீன் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் லாஸ்ட் ஒனுக்கும் பொதுவா இருக்கிறது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எது பொதுவா இருக்கு? இங்க பாருங்க என்டி வந்து பொதுவா இருக்கு. அப்ப பிட்வீனுக்கு கரெக்டான குறியீடு என்னது? என்டி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே பாருங்க ஸ்பெசிபிக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்ல இருக்கு பாருங்க, தேர்ட் ஒன்லயும் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாருங்க டிஜி வந்து பொதுவா இருக்கு. அப்ப ஸ்பெசிபிக் கரெக்டான குறியீடு என்னது? டிஜி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஹார்ஸ்க்கு வந்து கரெக்டான குறியீடு வந்து கண்டுபிடிக்கணும். ஹார்ஸ் பாத்தீங்கன்னா வேற எதுல இருக்கு? வேற எதுலயுமே இல்ல. ஹார்ஸ்ங்கிறது வேற எதுலயுமே இல்ல. சோ அப்ப பாத்தீங்கன்னா ரியல், போக்கஸ் அண்ட் ஹார்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து கரெக்டான குறியீடு என்னவா தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மீதி இருக்கிறது ரெண்டு கொடுத்துருக்காங்க, அது ரெண்டையும் எழுதணும். ஒண்ணு ஹைச்ஒய்யா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா கேஎஸ்ஆ இருக்கணும்.
அப்ப பாத்தீங்கன்னா போக்கஸ்க்கு கரெக்டான குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு HY இல்லைன்னா KS, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஹார்ஸ்க்கு வந்து கரெக்டான குறியீடு கண்டுபிடிக்க முடியல இல்லையா, அதனாலதான் வந்து போக்கஸ்க்கு வந்து ரெண்டு குறியீடு இப்போ வச்சிருக்கோம். லாஸ்ட் ரியல் ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணலாம். ஓகேவா, ரியல் வந்து பார்க்கலாம். ரியல் வேற எதுல இருக்கா? ரியலுங்கிறது வந்து எதுலயுமே இல்லவே இல்லை பாருங்க, ரியல்ங்கிற வார்டே இல்லவே இல்லை. அப்ப ரியலுக்கு அவங்க குறியீடே குடுக்கல, அவங்க குறியீடே வந்து கொடுக்கவே இல்லை. சோ அப்ப நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நம்மளுக்கு வந்து போக்கஸ்க்கு ரெண்டு ஆன்சர் வந்து வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து HY இருக்கலாம், இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன இருக்கலாம், KS இருக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கோம். சரி, இதுபடி ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க KS இருக்கு, இங்கேயும் பாருங்க HY இருக்கு. அதே மாதிரி பாருங்க வேற இங்க HY இருக்கு, பட் ஆனா அது வந்து ரியல் இருக்கிற இடத்துல பிளேஸ்ல வந்து இருக்கிறதுனால ஆப்ஷன் B வந்து வராது, ஆப்ஷன் E வந்து வராது. பாருங்க KS HY ரெண்டுத்துல எதுனால இருக்கலாம், ரியலுக்கு எந்த குறியீடுனே தெரியல. சோ அப்ப ஆப்ஷன் ஏவா இருக்கலாம், ஆப்ஷன் சிவாவும் இருக்கலாம். சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏ மற்றும் ஏ அல்லது சி தான் வந்து கரெக்டா வந்து இருக்கும். 19வது கொஸ்டின் பார்க்கலாம். டேபிள் என்பது BUEFM எனவும் PRAYS என்பது SQDTZ எனவும் அதே முறையில் MINOR என்பது எவ்வாறு குறியிடப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, எழுதிக்கலாம் பாருங்க. TABLE அதுக்கான குறியீடும் கரெக்டா நான் கீழே எழுதிக்கிறேன். BUEFM சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா இந்த மாதிரி இன்ட் பேட்டர்ன்ல போகுது. லாஸ்ட் ரெண்டும் ஃபர்ஸ்ட் ரெண்டும் சென்டர்ல ஒண்ணு ஸ்ட்ரெயிட்டா வந்து போகுது. இதுல பாத்தீங்கன்னா T கூட +1 வந்து கூட்டியிருக்காங்க. Tக்கு அடுத்து ஒரு லெட்டர், அடுத்த லெட்டர் என்ன ஒரு U தான் வரும். அதுதான் பாருங்க இங்க Uன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும், B, அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க Lக்கு அடுத்து ஒரு லெட்டர் கூட்டினா Lக்கு அடுத்து M வரும். கூட ஒண்ணு கூட்டினா ஈக்கு அடுத்து என்ன ஒரு F வரும், அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சென்டர்ல உள்ளது மட்டும் பாத்தீங்கன்னா +3 வந்து கூட்டியிருக்காங்க. அப்ப Bக்கு அடுத்து என்ன வரும், CDE, மூணாவது லெட்டர் பாத்தீங்கன்னா E. அப்படிதான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து போகுது. அதே மாதிரி செகண்ட் ஒன்று பார்க்கலாம் பாருங்க. PRAYSSQDTZ பாருங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் வந்து போயிருக்கு. பாருங்க P கூட ஒண்ணு கூட்டினா Pக்கு அடுத்து Q, ஆர்க்கு அடுத்து ஒண்ணு கூட்டினா S, அடுத்து 3 ஏக்கு அடுத்து BCD பாருங்க, மூணாவது லெட்டர் தான் D. ஒய்க்கு அடுத்து அடுத்த லெட்டர் பாருங்க Z, எஸ்க்கு அடுத்து ஒரு லெட்டர் பாத்தீங்கன்னா T. அதுதான் வந்து போகுது. சோ இது இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் போகுது. இப்ப நம்ம கரெக்டா என்ன கண்டுபிடிக்கணும், MINOR வந்து கண்டுபிடிக்கணும். இன்ட்டு போட்டுக்கலாம். பாருங்க M கூட ஒண்ணு கூட்டணும். M கூட ஒண்ணு கூட்டினா என்ன ஒரு Mக்கு அடுத்து என்ன வரும், N வரும். இப்ப N வந்து இங்க எழுதணும். அப்புறம் பாருங்க I கூட ஒண்ணு கூட்டணும். Iக்கு அடுத்து என்ன வரும், J, அது இங்க எழுதணும். அடுத்து பாருங்க சென்டர்ல 3 கூட்டணும். அப்ப Nக்கு அடுத்து என்ன வரும், NOPQ தான் வரும். மூணாவது லெட்டர் Q போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க ஓக்கு அடுத்து ஒண்ணு கூட்டணும். ஓக்கு அடுத்து என்ன வரும், P தான் வரும், அது இங்க பண்ணும். R கூட ஒண்ணு கூட்டணும். Rக்கு அடுத்து என்ன வரும், S தான் வரும். சோ அப்ப நம்ம கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா JNQSP தான் வந்து கரெக்ட். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது சம் பார்க்கலாம். ஃப்ளவர் என்பது 14 எனவும் டிஸ்டிச் என்பது 18 எனவும் BUREAUCACRAT என்பது எவ்வாறு குறியிடப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, சம் பார்க்கலாம் பாருங்க. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னா வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு பிளஸ் அது கூட 2 கூடுதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம், உங்களுக்கு பார்த்தா புரியும். நான் ஃப்ளவர் அப்படி எழுதிக்கிறேன். இது எத்தனை லெட்டர் இருக்கு, 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்கு. இப்ப 6ஓட 2 மடங்கு பிளஸ் அதோட 2 கூட்டணும் கொடுத்துருக்காங்க. இப்ப 6 2 எத்தனை வரும், 12 வரும். 12 கூட 2 கூட்டினா எத்தனை வரும், 14. அதே மாதிரிதான் பாருங்க
டிஸ்டேட்ங்கிறது கண்டுபிடிக்கணும். DISTASTE. எத்தனை லெட்டர்? 1 2 3 4 5 6 7 8. 8 இருக்கு. அப்ப 8 × 2 என்ன வரும்? 16ன்னு சொல்லி வரும். 16 கூட 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? 18. இங்க பாருங்க, அங்க கொடுத்துருக்க அதே ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அதே மாதிரி லாஸ்ட் ஒன் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? BUREAUCRAT. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 கொடுத்துருக்காங்க. அப்ப 10 × 2 என்ன வரும்? 20ன்னு சொல்லி வரும். அப்ப 20 கூட்டல் 2 22ன்னு சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 22. சோ அப்ப ஆப்ஷன் ஏ 22 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 21வது சம் பார்க்கலாம். ஒரு சங்கீத மொழியில் FRIDGE என்பது GTLHLK என குறியிடப்பட்டால் அதே மொழியில் டிட்டல் என்பது எவ்வாறு எழுதப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே, பாருங்க. இப்ப இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். FRIDGE. இப்ப எஃப்க்கு அடுத்து என்ன வரும்? ஜி வரும். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜி. அடுத்து ஆருக்கு அடுத்து ST. பாருங்க, டி கொடுத்துருக்காங்க. ஐக்கு அடுத்து என்ன வரும்? IJKL. பாருங்க, எல் கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன மாதிரி பேட்டர்ன்ல போகுது? ஒன்னொன்னா கூடிக்கிட்டே வந்து போகுது. டிக்கு அடுத்து என்ன வரும்? EFGH. பாருங்க, எல்லுக்கு அடுத்து H கொடுத்துருக்காங்க. பாருங்க, அடுத்து பாருங்க, ஜிக்கு அடுத்து என்ன வரும்? HIJKL. பாருங்க, எல். நெக்ஸ்ட் எல் கொடுத்துருக்காங்க. அப்ப ஈக்கு அடுத்து என்ன வரும்? FGHIJK. பாருங்க, கே வந்துருச்சு. சோ அப்ப இது எந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ஒன்னொன்னா கூடிக்கிட்டே வந்து போகுது. இப்ப அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து இப்ப இருக்கு. சோ அப்ப பாருங்க, நம்ம அப்ப கிட்டலுக்கு வந்து நம்ம வந்து எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, KETTLE. இப்ப கேக்கு அடுத்து என்ன ஒரு எல் வரும். ஈக்கு அடுத்து EFG. அடுத்து மூணாவது லெட்டர் வந்து கரெக்டான லெட்டரா இருக்கும். டிக்கு அடுத்து UVW மூணாவது லெட்டர். அடுத்து நாலாவது லெட்டர். இப்ப UVWX. இப்ப 5 லெட்டர் கூட்டணும். எல்க்கு அடுத்து என்ன ஒரு MNOPQ. Q தான் வந்து கரெக்டான லெட்டர். அடுத்து பாருங்க, 6 லெட்டர் கூட்டணும். ஈக்கு அடுத்து என்ன ஒரு FGHIJK. கே தான் கரெக்டான லெட்டர். பாருங்க, இதுல ஒரு லெட்டர் கூட இல்ல. இதுல ஒரு லெட்டர், 2 லெட்டர், 3 4 5 5 லெட்டர். அப்ப கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா LGWXQK தான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே, 22வது சம் பார்க்கலாம். டெம்பிள் என்பது ELPMET எனில் சர்ச் என்பது எவ்வாறு எழுதப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா தலைகீழ எழுதியிருக்காங்க. பாருங்க, TEMPLE. அப்படி இங்க இருந்து இப்படி ரிவர்ஸ்ல தலைகளை எழுதுனா எப்படி இருக்கும்? ELPMET. பாருங்க, அதேதான் நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. அப்ப இது எப்படி எழுதிருக்காங்க? தலைகீழ எழுதிருக்காங்க. அப்ப சர்ச்சையும் நம்ம வந்து தலைகீழ எழுதுனா ஆன்சர் கிடைச்சிடும். இங்க இருந்து இப்படியாக எழுதணும் தலைகீழா. HCRUHC. அப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பாருங்க, HCRUHC. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 23வது சம் பார்க்கலாம். அருண் என்பது 54 என குறியிடப்பட்டால் வருண் எவ்வாறு குறியிடப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, எழுதிக்கலாம். நம்ம ARUN அருண் எழுதியாச்சு. இப்ப ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 18, யூவோட வேல்யூ 21, என்னோட வேல்யூ 14. எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அப்ப பாருங்க, 10 14க்கு 4 மிச்சம் 1 4 1 5. பாருங்க, 54. இங்க கொடுத்துருக்க அதே ஆன்சர் நம்மளுக்கு இங்க வந்துட்டு.
இப்ப அதே மாதிரி வருணுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரி பாருங்க, VARUN. V ஓட வேல்யூ என்னது? 22. A ஓட வேல்யூ 1. R ஓட வேல்யூ 18. U ஓட வேல்யூ 21. N ஓட வேல்யூ 14. சரி, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? பாருங்க, 10, 15, 16க்கு 6, மிச்சம் 1, 6 1 7, 76ன்னு சொல்லிட்டு வருது பாருங்க. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் ஏ, 76 தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சங்கீத மொழியில் ரோஸ் ஆர் எல்லோ, ஒயிட் ஃபிளவர்ஸ் ஆர் எல்லோ என குறியிடப்பட்டால் ஒயிட் என்பதை எவ்வாறு குறியீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான குறியீடு கொடுத்து ஒயிட் அப்படிங்கிறதுக்கு என்ன குறியீடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். நம்ம தனியா எழுதிக்கலாமா? ஓகே, எழுதிக்கலாம். பாருங்க, ROS, ரோசஸ் ஆர் எல்லோ. இப்ப என்ன, ஒரு MEMUKPIC. அதே மாதிரி ஒயிட் ஃபிளவர்ஸ், NILDIC. அதே மாதிரி ஃபிளவர்ஸ் ஆர் எல்லோ அப்படிங்கிறதுக்கு PIC MUKDIC. அப்போ ஒயிட் என்பது எதை குறிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஒயிட் இதுல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, செகண்ட் ஒன்ல ஒயிட் இருக்கு. வேற எதுலயும் ஒயிட் இருக்கானா? இல்ல. சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபிளவருக்கு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி இருக்கிற ஒண்ணு என்னவா தான் இருக்கும்? ஒயிட்டுக்கான கரெக்டான குறியீடா தான் இருக்கும். ஃபிளவர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்ல இருக்கு, தேர்ட் ஒன்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறது என்னது? DIC. அப்ப ஃபிளவருக்கு கரெக்டான குறியீடு DIC. அப்ப ஒயிட்டுக்கு கரெக்டான குறியீடு என்னவா தான் இருக்கும்? மீதி இருக்கிற ஒண்ணு NIL தான் வந்து இருக்கும். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். NIL தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். குறிப்புகள். கேள்வி 25 முதல் 26 கீழே உள்ள தகவல்களை கவனமாக படித்து பின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஒரு சங்கீத மொழியில் குட் கீ ஃப்ரெண்ட்ஸ் என்பது கீ லா ஃபார்ம் டேட்டா கீ குட் அப்படிங்கிறது கொடுத்து அதுக்கான கரெக்டான குறியீடு கொடுத்துட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, குட் என்பதன் குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். குட்டுக்கு குறியீடு பார்க்கணும். பாருங்க, இங்க குட் இருக்கு, இங்கேயும் குட் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இங்கேயும் கீ இருக்கு, இங்கேயும் கீ இருக்கு. வேற எதுலயாவது கீ இருக்கான்னு பார்த்தா இந்த பாருங்க இங்க இருக்கு. இப்ப கீ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னா குட்டுக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அப்ப இந்த மூணுத்துக்கு பொதுவா இருக்கிறது தான் கீக்கு கரெக்டான குறியீடா இருக்கும். மூணுத்துக்கு பொதுவா இருக்கிறது பாருங்க, XO. இப்ப குட்டுக்கு கரெக்டான குறியீடு என்னது? ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கும் லாஸ்ட் ஒண்ணுக்கும் பொதுவா இருக்காது. எது? PE. ஏன்னா இங்க ரெண்டுலதான் வந்து குட் இருக்கு. சோ அப்ப ஃபர்ஸ்டுக்கும் லாஸ்டுக்கும் பொதுவா இருக்கிறது PE. அப்ப குட்டுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, PE தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கீழே உள்ளவற்றுள் OG என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ OG எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப XOக்கும் PTக்கும் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். XO பாருங்க, 3 இதுல ஒண்ணு போல இருக்கு. நம்ம இப்பதான் லாஸ்ட் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? கீ தான் வந்து XOக்கு கரெக்டான குறியீடு. பாருங்க, XOங்கிறது 3துலயும் இருக்கு, அதே மாதிரி இந்த சைடு 3லயும் இருக்கு. அப்ப கீக்கு கரெக்டான குறியீடு என்னது? XO. ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. மீதி பாத்தீங்கன்னா வேற எதுல இருக்கு? OG வேற எதுலயுமே இல்ல. சோ அப்போ OGக்கு கரெக்டான குறியீடு என்னமா தான் இருக்கும்? கரெக்டான இது ஒண்ணு லா இருக்கும், அப்படி இல்ல லா இல்ல அப்படின்னா ஃபவுண்ட் இருக்கும். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா வேற எதுலயுமே ஃபவுண்ட் இல்ல, லாவும் இல்ல, கண்டுபிடிக்க முடியாது.
சோ அப்ப பாத்தீங்கன்னா ஏ வரலாம் இல்லைன்னா சி வரலாம். சோ ஆப்ஷன் டி ஏ அல்லது சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சங்கேத மொழியில் நவ் தே லிவ் ஃபார் என்பது GNMUSYFD எனவும் கோ நவ் ரன் ஃபார் என்பது GNSYMOIT எனவும் குறியிடப்படுகிறது எனில் கோ தேர் நவ் என்பதை கீழே உள்ள ஒற்றுள் எது குறியிடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, குறியீடு கேட்கல. அவங்க கேட்டிருக்கிறது கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 இது இருக்கு பாருங்களேன். இந்த 3த்துல எது வந்து கோதர் நவ்ல இருக்கிறத வச்சு நம்ம வந்து குறியீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப கோதர் நவ் எங்க இருக்குன்னு பாக்கணும். பாருங்க, செகண்ட் உள்ள கோதர் இருக்கு, இங்க பாருங்க நவ் இருக்கு. இப்போ கோதர் நவ் வந்து எல்லாமே வந்து இருக்கு. அப்ப எதுல இருக்கு, 2வதுலயும் 3வதுலயும் இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குறிப்புகள் கேள்வி 28 முதல் 31 தகவல்களை கவனமாக படித்து கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஒரு சங்கேத மொழி என்டையர் மணி போர்டு பர்ஃபெக்ட் என்பது குறியீடு கொடுத்துட்டாங்க. ஸ்லீவ் வாஷிங் வேர்ல்ட் ஸ்டோரிஸ் என்பது குறியீடு கொடுத்துட்டாங்க. மூவிங் பார்ட்டிலி ஃபால்ஸ் ஆப்ஜெக்ட் அதுக்கும் குறியீடு கொடுத்துட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 ரேடியோ என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேடியோ இதுல ஏதாவது இருக்கா, இல்ல. அப்ப இது ஏதோ ஒரு பேட்டர்ன்ல போயிருக்கு. அது என்ன பேட்டர்ன் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே சரி இப்ப பாக்கலாம் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கிறேன், என்டையர் வந்து எடுத்துக்கிறேன், எழுதிக்கிறேன் பாருங்க. ENTIRE. இது எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 இருக்கு. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு லெட்டர் கூட்டிக்கணும். ஈக்கு எடுத்தப்ப என்ன ஒரு எஃப் வரும். எஃப் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, 6 லெட்டர் இருக்கு. அப்ப என்டையருக்கு கரெக்டான குறியீடு என்ன கண்டுபிடிச்சுப்போம், F6. அதுதான் வந்து கரெக்ட். அதே மாதிரி மணிக்கு பார்க்கலாம். MONEY 1 2 3 4 5. எம்முக்கு அடுத்து ஒரு லெட்டர் கூட்டினா என்ன ஒரு N வரும். மொத்தம் எத்தனை லெட்டர், 5 லெட்டர். அப்ப N5. அப்ப மணிக்கு கரெக்டான குறியீடு N5 கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி போர்டுக்கு பார்க்கலாம். BOARD 1 2 3 4 5. போர்டு கூட 1, அதாவது பி கூட 1 கூட்டினா சி வரும். சி மொத்தம் எத்தனை லெட்டர், 5 லெட்டர். அப்ப C5 தான் போர்டுக்கு கரெக்டான குறியீடு. இப்போ பர்ஃபெக்ட் பார்க்கலாம். PRFECT 1 2 3 4 5 6 7. பி கூட ஒரு லெட்டர் கூட்டினா என்ன வரும், Q வரும். Q மொத்தம் எத்தனை லெட்டர், 7 லெட்டர் இருக்கு பாருங்க. Q7. அப்ப பர்ஃபெக்ட் கரெக்டான குறியீடு Q7. அதே மாதிரிதான் ஸ்லீவ் வாஷிங் வேர்ல்ட் ஸ்டோரிஸ், மூவிங் பார்ட்டிலி ஃபால்ஸ் ஆப்ஜெக்ட், இது எல்லாமே இதே பேட்டர்ன்ல தான் வந்து இப்ப இருக்கு. சரி ஓகே சம்ஸ் வந்து பார்க்கலாம் பாருங்க. ரேடியோ பார்க்கலாம். ரேடியோ என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ரேடியோன்னு எழுதிக்கணும். எத்தனை லெட்டர் இருக்கு, 1 2 3 4 5. அப்ப 5. 6 கூட 1 கூட்டணும். 6க்கு அடுத்து அப்ப என்ன வரும், RS தான் வரும். அப்ப S5 தான் வந்து கரெக்ட். சோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அதேதான். கொடுக்கப்பட்டுள்ள மொழியில் ரைசிங் நார்மல் என்பதை எவ்வாறு எழுதலாம் கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரைசிங் எழுதிக்கலாம். எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 இருக்கு. அப்ப 6 கூட 1 கூட்டினா என்ன ஒரு 6. 6க்கு அடுத்து S சொல்லி வரும். அப்ப S6 சொல்லி வருது. ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்கலாம். நார்மல் கொடுத்துருக்காங்களா, நார்மல் பார்க்கலாம். 1 2 3 4 5 6. அப்ப 6 N கூட 1 கூட்டணும். Nக்கு அடுத்து என்ன வரும், O வரும். அப்ப O6. அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா S6O6. பாருங்க ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க, O6 S6. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 30வது சம் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரிதான். தே ஃபார்வர்டு என்கிற வார்த்தைகளின் குறியீடு 3 கொடுத்திருக்காங்க என குறியிடப்பட்டால் விடுபட்ட வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்ம வந்து தே ஃபார்வர்டு கண்டுபிடிச்சிட்டு
கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்ப விடுபட்ட வார்த்தை எந்த குறியீடுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப அதை வச்சு நம்ம வந்து கீழே உள்ளதுல எது கரெக்டா வரும் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் தே கண்டுபிடிக்கலாம். தே பாத்தீங்கன்னா 4 லெட்டர். அப்ப 4 டீக்கு எடுத்து ஒரு லெட்டர் கூட்டினா ஒரு யூ வரும். அப்ப தேக்கு கரெக்டான குறியீடு U4 கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்வர்ட் கண்டுபிடிக்கணும். எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. 7 இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எஃப்க்கு அடுத்து 1 கூட்டினா ஒரு G வரும். G7 ஃபார்வர்டுக்கு கரெக்டான குறியீடு. அப்ப மீதி இருக்கிறது ஒண்ணு என்னது? T5 தான் வந்து மீதி இருக்கிற ஒண்ணு. இப்ப நம்மளுக்கு அப்ப வந்து மேல வந்து எத்தனை லெட்டர் வரணும்? 5 லெட்டர் வரணும். அப்ப டீக்கு ஒரு இது வந்து மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எஸ்ன்னு கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற 5 லெட்டர் வார்த்தை தான் வந்து கரெக்டான குறியீடு. இங்க பாருங்க, எஸ்ல 5 லெட்டர் இருக்குது. இங்கே 5 லெட்டர், இங்கே 5 லெட்டர். ஆப்ஷன் ஏ சி ரெண்டுமே இருக்குது. சரி, ஓகே, பாக்கலாம் பாருங்க. எஸ் OUTH போட்டாலும் வரும், சவுத்துன்னு போட்டாலும் வரும், STONE ஸ்டோன் போட்டாலும் வரும். அப்ப ரெண்டுமே வரும். நம்மளுக்கு ரெண்டுமே போட்டாலும் T5 தான் வந்து கரெக்டான ஆன்சரா வரும். சோ அப்ப நம்மளுக்கு என்னது? A அண்ட் C வரும். சோ ஆப்ஷன் இ A மற்றும் C தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள மொழியில் எலகன் என்கிற வார்த்தையின் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம எலகன் கண்டுபிடிக்கணும். ELEGAN T 1 2 3 4 5 6 7. அப்ப 7 லெட்டர் இருக்கு. இ கூட 1 கூட்டினா என்ன வரும்? F வரும். அப்ப F7 தான் வந்து கரெக்ட். சோ ஆப்ஷன் டி F7 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 32வது சம். ஒரு வார்த்தையானது மாற்றுகளில் உள்ளது போல் எண்களின் தொகுப்பை கொண்டிருக்கும். அந்த எண்களின் தொகுப்பானது 2 அணிகள். பாருங்க, 2 அணி கொடுத்திருக்காங்க. 2 அணிகளில் கொடுக்கப்பட்டு உள்ளன. ஆங்கில அகரவரிசை எழுத்துக்களால் பிரதிபலிக்கிறது. அணி 1ல் நெடுவரிசைகள் மற்றும் நேர்வரிசை 0 எனவும், அணி 2ல் உள்ள நெடுவரிசை மற்றும் நேர்வரிசை 5 முதல் 9 எனவும் எண்களிடப்பட்டுள்ளன. இந்த அணிகளின் ஒரு எழுத்தானது முதலில் அதன் நேர்வரிசையாலும் பின் அதன் நெடுவரிசையாலும் பிரதிபலிக்கப்படும். எப்படி பாருங்க, இந்த அணியில முதல்ல நேர்வரிசையிலும் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நெடுவரிசை. முதல் நேர்வரிசையில பார்க்கணும், அதுக்கு அடுத்துதான் நெடுவரிசையில பிரதிபலிக்கணும் கொடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டாக H என்பது 3 4 எனவும் 41 மற்றும் T என்பது 59 97 எனவும் குறியிடப்படுகிறது. அதே போல் STRAW என்கிற வார்த்தையின் தொகுப்பை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. எழுதிக்கலாம். STRAW இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு முந்தி உள்ள சம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். வகை 7ல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். வகை 7ல பார்த்திருப்போம். வகை 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸோட மாடல்ஸ் எல்லாம் வந்து சமீபத்திய கேள்விகளை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதுல உள்ள அதே இருக்கிற மாடல் தான் இதுல இருக்கு. அதனாலதான் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து போய்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, பாக்கலாம். எஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அணி 1ல இருக்கு. எஸ் பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. 0ல மேலையும் 0 இருக்கு. அப்ப கீழையும் 0 மேலையும் 0. ஒரு நிமிஷம். ரெண்டாவது பாருங்க, வேற எதுல எஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாவது 1 அண்ட் 2. 1 2 12. இங்க பாருங்க, இது அப்படி இங்க இருந்து இப்படி போனோம்னா மேல பாத்தீங்கன்னா 2, இங்க 1 அங்க 2, அதனால அப்படி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மூணாவதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா இங்க கீழே இருந்து 2, மேல இருந்து பாத்தீங்கன்னா 4. அப்ப 2 4. அடுத்து வேற எதுல எஸ் இருக்கு? மூணாவதுல மேல பாத்தீங்கன்னா 1, அப்ப 3 1. நாலாவதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 4, மேல பாத்தீங்கன்னா 3, அப்ப 4 3. இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டீக்கு கண்டுபிடிக்கலாம். டி வேற எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. டி 5 9. வேற 6ல 6 6 7 8 8 5. பாருங்க 9 7
இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வந்து எழுதணும். ஓகே, வேற ஆருக்கு வந்து கண்டுபிடிக்கணும். பாருங்க 0 1. அதுக்கு அடுத்து பாருங்க 6 1 3. அடுத்து 2 0. அடுத்து பாருங்க 3 2. வேற பாருங்க 4 4. ஆர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஏ பாத்தீங்கன்னா பாருங்க 5 5. அடுத்து பாருங்க 6 7. அடுத்து பாருங்க 7 9. அடுத்து பாருங்க 8 6. அடுத்து பாருங்க 9 8. ஏக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும், டபிள்யூக்கு வந்து கண்டுபிடிக்கணும். டபிள்யூக்கு பாருங்க 0 4. ஃபர்ஸ்ட் இந்த சைடுல உள்ள லெட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். செகண்ட் தான் இந்த சைடுல உள்ள லெட்டர்ஸ் வந்து செகண்ட் எழுதணும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க டபிள்யூக்கு 1 1. நெக்ஸ்ட் பாருங்க 2 3. அடுத்து 3 0. அடுத்து பாருங்க 4 2. சரி ஓகே. இப்ப இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆன்சர்ஸ் செக் பண்ணும். ஆப்ஷன் ஏ பி சி இது எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். ஆப்ஷன் ஏ செக் பண்ணலாம். பாருங்க 0 0 இருக்கா, எஸ்ல 0 0 இருக்கு. 78 டீல இருக்கா, இந்த இருக்கு 78 டீல இருக்கு. 13 பாத்தீங்கன்னா 6ல இருக்கான்னு பாக்கணும். 13 6ல இருக்கு. 7 67 இருக்கான்னு பாக்கணும். 7 67 இந்த இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டபிள்யூல 23 இருக்கா, இருக்கு பாருங்க. டபிள்யூல 23 இருக்கு. இப்ப எல்லா லெட்டர்ஸ்லயும் ஒரு ஒரு நம்பர்ஸ் வந்து இருக்கு. சோ அப்ப அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். மீது இதுல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இல்லைன்னா 2 லெட்டர் வந்து தப்பா கொடுத்துருப்பாங்க. சோ அதனால அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து வராது. சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு குறியீட்டு மொழியில் ரிமோட் என்பதை KYSPGS எனவும், பிராண்ட் என்பதை IRDTC என எழுதுகிறோம். மொபைல் என்பதை எவ்வாறு எழுதலாம் கேட்டிருக்காங்க. சரி ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிமோட் வந்து எழுதி காமிக்கிறேன். REMOTE. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா ஒரு லெட்டரா அப்படி கூடிக்கிட்டே போகுது. பாருங்க, ஆர் கூட ஒரு லெட்டர் கூட்டினா என்ன வரும், எஸ் சொல்லி வரும். இ கூட 2 லெட்டர் கூட்டணும். இ அடுத்து என்ன வரும், EFG. எம் கூட 3 லெட்டர். அதே மாதிரி 4 5 6 சொல்லி கூட்டிகிட்டே போகணும். எம் கூட 3 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பி. ஓ அடுத்து என்ன வரும், PQRSS வரும். டி அடுத்து என்ன வரும், UVWXYY வரும். இ அடுத்து 6 லெட்டர் என்ன வரும், FGHIJK வரும். பாருங்க, இது இந்த மாதிரி பேட்டர்ல இருக்கு. இத வந்து தலைகீழ அப்படி எழுதிருக்காங்க. பாருங்க, KYSPGS அப்படி எழுதிருக்காங்க. பாருங்க, அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. பாருங்க. சோ அப்ப இது 1 2 3 சொல்லிட்டு ஒரு லெட்டரா அப்படி கூட்டிகிட்டே போய் எழுதிட்டு லாஸ்ட் உள்ளதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுத ஆரம்பிச்சிடும். அப்படி தலைகீழ எழுதுனா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி பிராண்டுக்கு செக் பண்ணலாமா, BRAND. பிராண்டுக்கு செக் பண்ணலாம். இது வந்து 1 கூட்டணும், 2 கூட்டணும், 3 கூட்டணும், 4 கூட்டணும், 5 கூட்டணும். பி கூட 1 கூட்டினா என்ன வரும், BC. ஆர்க்கு அடுத்து ST. ஏ அடுத்து BCD. N அடுத்து OPQR. டி அடுத்து பாத்தீங்கன்னா EFGHI. இது என்ன பண்ணும், தலைகீழ எழுதணும். அப்ப என்ன வரும், IRDTC. பாருங்க, இங்க இருக்கிற அதே லெட்டர்ஸ் நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி நம்ம வந்து மொபைலுக்கும் பார்க்கணும். சரி ஓகேவா. ஒரு லெட்டர் போடணும், 2 லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர், 5 லெட்டர், 6 லெட்டர் போடணும். எம்முக்கு அடுத்து என்ன வரும், MN வரும். ஓக்கு அடுத்து என்ன வரும், PQ 2 லெட்டர் கூட்டியாச்சு. பிக்கு அடுத்து 3 லெட்டர், CDE கூட்டியாச்சு. வேற ஐக்கு அடுத்து 4 லெட்டர்ஸ் கூட்டணும். ஐக்கு அடுத்து என்ன வரும், JKLM.
ஓகே, எல்க்கு அடுத்து 5 லெட்டர் போட்டுருங்க. எல்க்கு அடுத்து என்ன வரும்? எம், என், ஓ, பி, கியூ. அப்ப என்ன வரும்? இங்க வந்து கியூன்னு வரும். ஈக்கு அடுத்து 6 லெட்டர். எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே. அப்ப இங்க என்ன ஒரு லாஸ்ட் கேன்னு சொல்லி வரும். இப்ப இது என்ன பண்ணிட்டு அப்படி தலைக்கீழ வந்து எழுதணும். அப்ப கே, யூ, எம், இ, கியூ, என் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பாருங்க, கே, கியூ, எம், இ, கியூ, என். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, ரோம் என்பது மோர் என எழுதப்பட்டால் டேர் என்பதை எவ்வாறு எழுதலாம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா நம்ம ரோம் எழுதிக்கலாம். இங்க மோர்னு எழுதிக்கலாம். இது பாருங்க, இது மட்டும் நேரா வந்திருக்கு. இது பாருங்க பாருங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து இது மாத்தி மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அதே மாதிரி வந்து டேருக்கு எழுதணும். டிஏ ஆர் இ. இப்ப லாஸ்ட் உள்ளது அப்படியே டைரக்டா அப்படியே எழுதலாம். இப்ப இங்க வந்து இ தான் வரும். இது பாருங்க, இந்த மாதிரி வரும். ஆர் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஏ அப்படி எழுதணும். டி வந்து 3வது லெட்டர்ல வரும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? RADEன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 35வது சம் பார்க்கலாம். ஒரு சங்கேத மொழியில் ஃபேஷன் என்பதை எழுதிக்கலாம். FASHION. ஃபேஷன் என்பதை FOIHSAN என எழுதினால் ப்ராப்ளம் PROBLEM என்பதை எவ்வாறு எழுதலாம் கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னும் நேர் நேரா இருக்கு. நம்மளும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னும் நேர் நேரா எழுதிக்கலாம். இங்கேயும் பி வரும், இங்கேயும் எம் வரும். எழுதியாச்சு. ஓகே, பாருங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஒன் பாருங்க, லாஸ்ட் வருது. லாஸ்டுக்கு முந்தினதுல வருது பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல வருது. நம்மளும் இப்ப வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம். ஈக்கு நேரம் ஆர்னு எழுதியாச்சு இந்த இடத்துல. பாருங்க, அதுக்கடுத்து பாருங்க எஸ். அடுத்து ஹைச் பாருங்க, நேரா வருது. ஐ பாருங்க, ஓ பாருங்க. சோ அப்ப இது இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து போகுது. நம்மளும் அதே மாதிரிதான் வந்து எழுதணும். பாருங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து போகுது. அதாவது பாத்தீங்கன்னா செகண்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 6வது பிளேஸ்க்கு வந்து போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3வது 5வது பிளேஸ்க்கு 4வது அதே பிளேஸ்க்கு வந்து போகுது. அப்படியே மாத்தி மாத்தி எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுது. 1வது 7வது பாத்தீங்கன்னா நேர் நேரா அப்படி வந்து இருக்குது. பாருங்க, ரெண்டாவது இருக்கிற இடத்துல 2 இருக்கிற இடத்துல 6 இருக்கு. 6 பாத்தீங்கன்னா 6வது இடத்துல எழுதியாச்சு. கரெக்டா பாருங்க, 6க்கு நேரா 6ன்னு எழுதியாச்சு. இ பாத்தீங்கன்னா 2வது இடத்துக்கு வந்துடும். ஓ பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு எழுதணும். இந்த இடத்துல ஓ வரும். எல் பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். பி பாத்தீங்கன்னா நேரா எழுதணும். அப்ப BELBORM தான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ அப்ப வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். பாருங்க, BELBORM தான் வந்து கரெக்ட். 36வது சம் பார்க்கலாம். ஒரு மொழியில் எழுதிக்கலாம். பாருங்க, GARNISH என்பதை RGAINHS என எழுதினால் GENIOUS என்பதை எவ்வாறு எழுதலாம் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, இது பாருங்க, இது எப்படி போகுதுன்னா லாஸ்ட் பாருங்க மாத்தி மாத்தி போயிருக்கு. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் 3 மட்டும் பாருங்களேன், இந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு பாருங்க. அப்ப நம்மளும் இதுக்கு அதே மாதிரிதான் வரணும். லாஸ்ட் 2 பாருங்க இன்ட்டு மாதிரி நம்ம மாத்தி மாத்தி எழுதணும். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து நம்ம எழுதணும். பாருங்க, கரெக்டா தானே போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? N எழுதணும். இங்க G, இங்க வந்து E, இங்க O, I, S, U. இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு. அப்ப கரெக்டான ஆன்சர் என்னது? NGEOISU தான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட்.
ஓகே, 37வது சம் பார்க்கலாம். ஒரு மொழியில் மவுஸ் என்பதை எழுதிக்கலாம் MOUSE. மவுஸ் என்பதை PRUQC என எழுதினால் ஷிஃப்ட் SHIFT என்பதை எவ்வாறு எழுதலாம் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. எஃப்க்கு அடுத்து எஃப்ல இருந்து ஒரு மூணு லெட்டர் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கி பாருங்க. சாரி, எம்ல இருந்து 3 லெட்டர் கூட்டினா நம்மளுக்கு பி கிடைக்கி பாருங்க. பி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓ பாருங்க, ஓல இருந்து 3 லெட்டர் கூட்டினா நம்மளுக்கு ஆறு கிடைக்கி பாருங்க. 6 எழுதியிருக்காங்க. கியூ பாருங்க அப்படி எழுதியிருக்காங்க. எஸ் பாருங்க கியூ போயிருக்கு, அப்ப பின்னாடியாக போயிருக்கு, பேக்ல வந்து போயிருக்கு பாருங்க, -2 போயிருக்கு. ஈக்கு அடுத்து சி கொடுத்துருக்காங்க. இப்ப ஈல இருந்து பேக்ல வந்து 2 போயிருக்கு, -2 பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் பிளஸ் 3 லெட்டர் கூட்டியிருக்காங்க, நடுவுல லெட்டர் அப்படி எழுதியிருக்காங்க, லாஸ்ட் 2 லெட்டர் -2ல வந்து போயிருக்கு. இப்ப அதே மாதிரி நம்ம ஷிஃப்ட்டுக்கும் எழுதணும் பாருங்க. எழுதலாம் எஸ்ல இருந்து 3 லெட்டர் வந்து கூட்டணும். எஸ் கூட 3 லெட்டர் கூட்டணும். கூட்டினா 1 2 3 லெட்டர் கூட்டினா நம்மளுக்கு பி வருது. ஹைச் கூட 3 லெட்டர் நம்ம வந்து கூட்டணும். ஹைச் எங்க இருக்கு, இந்த இருக்கு. 1 2 3 லெட்டர் கூட நம்மளுக்கு கே வந்து வருது. ஐ பாருங்க அப்படி எழுதணும். எஃப்ல இருந்து -2 லெட்டர் கழிக்கணும். எஃப்ல இருந்து 2 லெட்டர்னா 1 2, பேக்ல போனா டி வருது. டீல இருந்து -2 லெட்டர் கழிக்கணும். 1 2 பாருங்க 6 வருது, பேக்ல போனா 6 வருது. சோ அப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா VKIDR ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் பாருங்க. VKIDR ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 38வது சம் பார்க்கலாம். ஒரு குறியீட்டு மொழியில் எழுதிக்கலாம் பாருங்க. புக்ஸ் ஆர் ஓல்டு. என்ன குறியீடு கொடுத்திருக்காங்க, 2 5 3 எனவும் 5 4 6 என்பது மேன் இஸ் ஓல்டு எனவும் 3 7 8 என்பது பை குட் புக்ஸ் எனவும் குறியிட்டால் ஆர் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல எங்க இருக்கு ஆர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆர் இருக்கு. ஆர் வேற எதுல இருக்கா, இல்ல. சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், புக்ஸுக்கும் ஓல்டுக்கும் கரெக்டான குறியீடு கண்டுபிடிச்சா மீதி இருக்க ஒண்ணுதான் என்னவா இருக்கும், ஆறுக்கான குறியீடா இருக்கும். அப்ப புக்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, லாஸ்ட் ஒன்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறது என்னது, 3 தான் வந்து பொதுவா இருக்கு. அப்ப புக்ஸுக்கு கரெக்டான குறியீடு 3. நெக்ஸ்ட் ஓல்டு பார்க்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, செகண்ட் ஒன்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் கரெக்டான குறியீடு மேட்சிங்கா இருக்கிறது பாத்தீங்கன்னா 5 5. அப்ப ஓல்டுக்கு கரெக்டான குறியீடு 5. அப்ப ஆறுக்கு கரெக்டான குறியீடு மீதி இருக்கிற ஒண்ணு என்னது, 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ ஆப்ஷன் டி 2 தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சங்கீத மொழியில் எழுதிக்கலாம் அப்படி INTELLIGENCE என்பதை ETNIGILLECNE என எழுதினால் MATHEMATICAL என்பதை எவ்வாறு எழுதலாம் கேட்டிருக்காங்க. நான் 2 எழுத்தா வந்து தனித்தனியா வந்து எழுதியிருக்கேன். இது பாருங்க கிராஸ்ல வந்து போகுது பாருங்க, கிராஸ் லெட்டர்ஸ்ல வந்து போகுது. அது மட்டும் இல்லாம ரிவர்ஸ்ல வர போகுது. ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த சைட்ல இந்த லெட்டர்ஸ் வந்து இந்த கிராஸ்ல எழுதணும். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் டி தான் இருக்கு, ஆனா ரிவர்ஸ்ல எழுதுனா ETன்னு வருது. அதே மாதிரி IN இருக்கு, ரிவர்ஸ்ல எழுதுனா NI இருக்கு. இதுலயும் பாருங்க ரிவர்ஸ்ல எழுதுனா ஃபர்ஸ்ட் GI இருக்கு, IG இருக்கு, நம்ம ரிவர்ஸ்ல எழுதுனா GIன்னு வரும். இது LL பாருங்க. மீதி பாருங்க EL NE அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி எழுதணும். அதே மாதிரி பாருங்க நம்மளும் கிராஸா தான் எழுதணும். இத வந்து ரிவர்ஸ்ல எழுதணும். ரிவர்ஸ்ல எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், HT. இது ரிவர்ஸ்ல எழுதுனா AM. இது ரிவர்ஸ்ல எழுதுனா TA. இது ரிவர்ஸ்ல எழுதுனா ME.
இதையும் ரிவர்ஸ் எழுதுனா CI. இதையும் ரிவர்ஸ் சாரி மாத்திக்கிறேன். இதுதான் ரிவர்ஸ் எழுதுனா LA. இது ரிவர்ஸ் எழுதுனா CI. சோ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா HTAM TAME LA CI தான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். பாருங்க, HTAM TAME LA CI. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 40வது சம் பார்க்கலாம். ஒரு சங்கீத மொழியில் கேரக்டர் என்பது நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஏனாவும் சில்ட்ரன் என்பதுக்கும் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் CHARACTER பாத்தீங்கன்னா 2 4 1 6 1 2 3 7 6 எனவும் சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா CHILDREN பாத்தீங்கன்னா 2 4 8 5 9 6 7 0 எனவும் எழுதினால் HIRALAL என்பதை எவ்வாறு எழுதலாம் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஒன்னும் இல்ல, அந்த லெட்டர்ஸ்க்கு கரெக்ட் நேரா அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை அப்படி பார்த்து நம்ம இங்க எழுத போறோம். பாருங்க, ஹைச் கொடுத்துருக்காங்க. ஹைச் கரெக்டான ஆன்சர் பாருங்க, இங்க 4 இருக்கு, நம்மளும் 4 போட்டுக்கலாம். ஐ கொடுத்துருக்காங்க. ஐக்கு பாருங்க ஆப்போசிட்ல 8 இருக்கு, 8. ஆர் பாருங்க 6. ஏ பாத்தீங்கன்னா 1, நம்மளும் இங்க 1 போட்டுக்கலாம். எல் கொடுத்துருக்காங்க 5, நம்மளும் இங்க 5. ஏக்கு 1, அடுத்து எல்லுக்கு பாத்தீங்கன்னா 5. அப்ப கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பாருங்க, 4 8 6 1 5 1 5. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 41வது சம் பார்க்கலாம். கீழே உள்ளவற்றில் முதல் வரியில் ஆங்கில அகரவரிசையின் பெரிய எழுத்துக்களும் 2ஆம் வரியில் சின்னங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. சின்னங்கள் மற்றும் எழுத்துக்கள் பாருங்க ஒன்றுக்கொன்று குறியீடாகும் நேர தான் இருக்கான். கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைக்கு சரியான குறியீட்டை கண்டுபிடிக்கவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். நேர கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பீஸ்ட் கண்டுபிடிக்கணும். BEASTக்கு வந்து கரெக்டான குறியீடு. பிக்கு பாத்தீங்கன்னா கரெக்டான குறியீடு பாருங்க, இந்த ஸ்லாஷ் மாதிரி 1 மாதிரி கொடுத்திருக்காங்க. ஈக்கு பாருங்க டிவைடட், ஏக்கு பிளஸ் சிம்பிள், எஸ்க்கு பாருங்க இந்த ஸ்லாஷ் சிம்பிள், டீக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி பாக்ஸ். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான குறியீடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். பாருங்க, அதே தான் இருக்கு, அதே சிம்பிள்ஸ் தான் நம்மளுக்கு இங்கேயும் இருக்கு. சோ இப்ப கரெக்டான குறியீடு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதுல ஆருக்கு வந்து சிம்பிள் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ல வரும். இது கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்ல அப்படி வந்துருச்சு. ஓகே, ஆங்கில அகரவரிசையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் இரட்டை எண்கள் கொடுக்கப்பட்டால் ஏ வந்து 2 பாருங்க, ஏ வந்து 2ன்னு சொல்லி கொடுத்து பி வந்து 4 மற்றும் அதே போல் தொடர்ந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப லேடிக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. LADYக்கு வந்து என்கிற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் மொத்த மதிப்பை என்ன ஆட் பண்ண சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, எழுதிக்கலாம். இப்ப 2 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 48 50 52. ஏபிசிடி வரிசை வந்து ஏல வந்து 2 கொடுத்துருக்காங்க. 2ல இருந்து அதே மாதிரி எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசிடி வரிசை 52 வரைக்கும் எழுதியாச்சு. இப்ப வந்து லேடி கண்டுபிடிக்கணும். எல்லோட மதிப்பு 24. எல்லுக்கு. ஏக்கு பாத்தீங்கன்னா 2, டிக்கு பாத்தீங்கன்னா 8, ஒய்க்கு பாத்தீங்கன்னா 50. இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணோம். 10 14க்கு 4 மிச்சம் 1 8 84ன்னு சொல்லி வருது.
சோ அப்ப கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 84 தான் வந்து கரெக்ட். ஓகே, லாஸ்ட் சம் பார்க்கலாம். லீடர் என்கிற வார்த்தை 20, 13, 9, 12, 13, 26 என குறியிடப்பட்டால் லைட் என்பதை எவ்வாறு எழுதலாம் கேட்டிருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா ஏபிசிடி வரிசை எழுதி அதுக்கான கரெக்டான நம்பர்ஸ் வந்து நான் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். சரி, இது எப்படி வருது, எந்த மாதிரி பேட்டர்ன்ல வருதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்க, LEADER. எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா 12, ஈவோட வேல்யூ 5, ஏவோட வேல்யூ 1, டிவோட வேல்யூ 4, ஈவோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 18. இதே நம்பர்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்களா? இல்ல, பாருங்க 20க்கும் 12க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 8. அப்ப இது பாத்தீங்கன்னா 8 8ஆ கூட்டிகிட்டே போயிருக்காங்க. எல்லாமே பாருங்க 8 8ஆ கூட்டிகிட்டே போயிருக்காங்க. கூட்டி பார்ப்போமா? 12 8 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? 20. 5 8 கூட்டினா 13, 8 1 கூட்டினா 9, 4 8 கூட்டினா 12, 5 8 கூட்டினா 13, 18 ஒரு 8 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 26 கிடைக்கும். சோ அப்ப பாருங்க, ஏபிசிடி வரிசையில கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் கூட 8 8ஆ கூட்டிகிட்டே போனா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்ப அதே மாதிரி நம்ம லைட் கண்டுபிடிக்கணும். LIGHT. எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், எல்லோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 12, ஐயோட வேல்யூ 9, ஜியோட வேல்யூ 7, ஹைச்சோட வேல்யூ 8, டியோட வேல்யூ 20. இது எல்லாத்துக்குமே வந்து 8 8ஆ கூட்டணும். +8 +8ஆ வந்து கூட்டிக்கிட்டே வந்து நம்ம போனா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். 12 கூட 8 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20. 9 கூட 8 கூட்டினா 17. 8 கூட 7 கூட்டினா 15. 8 கூட்டினா 16. 8 20 கூட்டினா 28. சோ அப்ப நம்ம கரெக்டான ஆன்சர் இது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நம்ம எல்லா சம்ஸும் முடிச்சிட்டோம். வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா சமீபத்திய கேள்விகளுடன் பதில்களுடன் இருக்கிற சம்ஸ்ல வந்து எல்லாமே முடிச்சாச்சு. சாப்டர் 4 வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு பாத்தீங்கன்னா சாப்டர் 5ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.